உங்களை மறுபடியும் இந்த மாலை நேரத்திலே சந்திக்கும்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிதான கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, என் தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் நன்மை உண்டாகும்படி நான் ஆண்டிடத்தில் போராடி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கூட போராடி கொண்டிருக்கிறீர்களோ? எஸ், நம்ம எல்லாருக்கும் நன்மை வேணும். யாராவது ஒருத்தர் எனக்கு நன்மை வேணான்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்கன்னா அவங்க அவங்கள குறித்து என்ன சொல்கிறது? சில நேரத்தில் அவங்க வாழ்க்கையை வெறுத்து அப்படி சொல்கிறாங்களா? இல்லை முட்டாள்தனமான வார்த்தைகளை பேசுகிறாங்களா? ஆனால் ஆண்டிடத்திலிருந்து நன்மை வேணும் என்று சொல்லாதவங்க ஒருத்தரும் இல்லை. நான் ஆண்டை நம்புகிறேன், நீங்கள் ஆண்டை நம்புறீங்க. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. We shall get the help from him. Hallelujah. ஆண்டிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, எனக்கு உதவுகிற தேவன். தாவீது சொல்றார், இக்கட்டில் எனக்கு உதவி செய்கிறான் ஆண்டவர். உம்மை அன்றி நான் யாரை போற்றி பாடுவேன்? You are my everything. ஒரே ஒருத்தர் தான் என் நம்பிக்கை. Amen. There's only one person whom shall I believe except thee, Lord. There's none in this world whom shall I believe except thee, my Lord. Hallelujah. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். இந்த வார்த்தையை வச்சு நான் உங்களுக்கு பேச போகிறேன். இது அருமையான வார்த்தை. நான் இங்கே உங்ககிட்ட பேசும்படி வரும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வல்லமை நிறைந்த வார்த்தை இது. இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் பேச சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ஐ திங்க் த லார்ட் இஸ் ஸ்டார்டட் ஆக்டிங்னா நடைமுறைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. he started reacting for our prayer. நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நன்மை செய்யும்படி இறங்கிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 66ஆம் அதிகாரத்திலே 66 and verse 19 and 20 19-20 வசனத்தை நான் பார்த்தேன். அந்த போட்டுக்கு, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பாருங்க, என் ஜெபத்தை பாருங்க தள்ளாமலும். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணார்? என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. Praise be to his name. Hallelujah. For he has done wondrous things. Hallelujah. அவருடைய நாமம் அதிசயம். Hallelujah. அற்புதம். Hallelujah. அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட மாலை நேரத்தில் உங்களை சந்தித்து உங்களுக்கு நான் பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை. Hallelujah. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். மெய்யாய் மெய்யாய் தேவன் செவி கொடுத்தார், ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். மெய்யாய் மெய்யாய் தேவன் செவி கொடுத்தார், ஜெபத்தின் சத்தத்துக்கு கேட்டாரே. என் ஜெபத்தை தள்ளாமலே தம் கிருபையை என்னை விட்டு விலக்காதவர், என் ஜெபத்தை தள்ளாமலே தம் கிருபையை என்னை விட்டு விலக்காதவர், உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு இன்றும் இன்றும் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு இன்றும் என்றும் ஸ்தோத்திரம். மெய்யாய் மெய்யாய் தேவன் செவி கொடுத்தார், ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். மெய்யாய் மெய்யாய் ஆண்டவர் செவி கொடுத்தார், ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. நன்றியால் பாடிடுவேன்
உம்மை நன்றியால் பாடிடுவேன். మంచు దేవుడు గొప్ప కార్యములు మనకు చేసినాడు. ஆஹாஹா நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து செங்கடல் தானை நடுவாய் பிரித்த இந்த தேவனின் கரமே. செங்கடல் தானை நடுவாய் பிரித்த இந்த தேவனின் கரமே. தாங்கி நீரென்னால் வரையில் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவேன். உம்மை நன்றியால் பாடிடுவேன். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரினா, செங்கடலை நடுவாய் பிரித்த என் தேவனின் கரமே. ஆமென். என்ன அருமையான பாடல். செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எந்த தேவனின் கரமே. தாங்கி நீரென்னால் வரையில் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய். தாங்கி நீரென்னால் வரையில் தயவாய் மாதயவாய் దయవాయ్ మాదయవాయ్. స్తుతించి పాడేదను, నిన్ను స్తుతించి పాడేదను. మంచు దేవుడు గొప్ప కార్యములు మనకు చేసినాడు. మంచు దేవుడు గొప్ప కార్యములు మనకు చేసినాడు. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவரேசு நல்கிய எல்லா நினைத்து. இன்னைக்கு ஆண்டிடத்துல வேண்டிக் கொண்ட காரியங்களுக்கு பதில் பெற்றுக் கொள்ளுகிற நாள் இது. This is a day, the day the Lord shall grant your request. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற நாளா இருக்கும்படி இந்த நாளை கர்த்தர் நியமனம் பண்ணுவார். விசுவாசம் தாங்க, நம்பிக்கை தாங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில. உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் அவைகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நம்மை நடத்துவார். எந்த ஒரு நேரத்திலையும் தள்ளாடி விழுகிற மனுஷனை அவர் தள்ள மாட்டார். உன்னை தள்ளாட விட மாட்டார். உன்னோடு இருக்கும் தேவனவர் உன்னை தள்ளாட விட மாட்டார். உன்னோடு இருக்கும் தேவனவர் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் போது உன்னோடு இருப்பவர் அவர். எல்லா சூழ்நிலைகளும்
மாறும் போது உன்னோட இருப்பவரே. ஜனங்க சூழ்நிலை மாறும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்மை விட்டு ஓடிடுவாங்க. உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு பக்க பலமா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா சூழ்நிலை வரும்போது, பிரச்சனைகள் அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் என்ற ஒரு காரியம் வரும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிடுவாங்க. அது எப்படின்னா, சிங்கம் காட்டுல இருக்கிற காட்டின் ராஜா சிங்கம், அந்த சிங்கப்பிடியில நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை தப்புவிக்கிறதுக்கு யாரும் பக்கத்துல வரமாட்டாங்க. ஏன்னா அப்படி வந்தாங்கன்னா நீங்களும் அவங்கள மாட்டிக்குவாங்கன்ற பயம். எப்படியாவது உங்களை பிடிக்கிற நேரத்தில் நம்ம ஓடிடலான்னு பார்ப்பாங்க. எஸ், தட் இஸ் தி ரியாலிட்டி. அதான் உண்மை. ஆனா ஆண்டவர் என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் உன்னை விட்டு விலகாத தேவன். பேதுரு எவ்வளோ ஒரு விசேஷித்த மனிதன் என்று நாம் பார்க்கிறோம் வேதத்திலே. ஆண்டவர் மிகவும் விரும்பின 3 சீஷர்களை ஒருத்தர் பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆனா அந்த பேதுரு அவர் ஓடினார். அதே போல மார்க்கை குறித்து போட்டு இருக்கிறது, அவங்க ஓடிட்டாங்க. இயேசு கிறிஸ்து பிடிச்ச நாளில ஓடிட்டாங்க. they all went away. ஆண்டவரோட கூட பக்கத்துல இல்லாம தூரத்துல இருந்து பேதுரு பார்த்தாரு. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நீங்களும் அவரோட தான் இருந்தீங்கன்னு சொன்னாங்க. இல்லை, அந்த மனுஷனை கூட எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மறுதளிக்கிறவர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த நாளிலே நமக்கு முக்கியம் என்னன்னா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 1000 times hallelujah. 1000 times hallelujah. More than you can imagine. Amen. ஆண்டவர் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் நேரத்தில் படகாய் வந்திடுவார். What's happening? கடலாம் துன்பத்தில் தவிக்கும் நேரத்தில் படகாய் வந்திடுவார். இருதனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருதனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நான் நேசிக்கும் தேவனேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவன் காலமெல்லாம் அவர் பாதத்தில்
அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவனேசு என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றம் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் நேற்றம் என்றும் நாளை என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை மெய்யாய் தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். மெய்யாய் ஆண்டவர் நம்மளுடைய வார்த்தைகளுக்கு, நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுத்தார். ஆமாங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளோ தேவைகள், 1 2 இல்லை, நிறைய தேவைகள், இதயத்தில் அதிகமான விருப்பங்கள். என் அருமை தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். இந்த வார்த்தையை வைத்து நான் உங்களிடத்தில் பேச போகிறேன். Yes, the Lord has answered your prayers. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார். உன் ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. என் தராக்கானி ஆந்தரோ, ஆண்டவரே நீங்க எங்க ஜெபத்தை கேட்டீங்க. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். Yes, Lord. ஜெபத்தின் மேன்மை காண பண்ணும். And shall I say to the Lord, this is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Perfect submission, perfect delight are in my Savior, and happy and blessed, watching and waiting, looking about, filled with His mercy, filled with His love. This is my story. This is my song, praising my Savior. உம்மை நான் துதிப்பது என்றும் நல்லது, இது எந்தன் கதை, இது என் பாடல், என் ஆண்டவரை நான் துதித்திடுவேன். Something what's going to happen in your life today. நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருந்தது. கர்த்தரால் நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். நம்முடைய இதயத்தின் விருப்பங்களை கர்த்தரால் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி நீங்க நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுவார். வேதம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுவார். The word of God says, the Lord shall grant to you according to your heart's desires. உன் இதயத்தின் மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். எந்த மனுஷனுக்கும் மன விருப்பம் என்ன இருக்கும்னா, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய வீடு, அவனும் அவனுடைய வேலை எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே அந்த ஆசை தான் இருக்கும். எதுலையுமே குறை இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது,
சங்கீதங்களின் புஸ்தகத்தில் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்குமா, ஆனால் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நம்முடைய வண்டலூர் ஜூல 3 சிங்கங்கள் மரிச்சிருச்சு. முதல்ல ஒரு பெண் சிங்கம் மரிச்சுது, அதுக்கு பிறகு ஒரு ஆண் சிங்கம், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பெண் சிங்கம் மரிச்சிருக்கிறது. கொரோனா விட்டு வைக்கல, காட்டு ராஜாவை கூட விட்டு வைக்கல. கொரோனா எல்லாரையும் கொன்னுச்சு, மிருகங்களையும் கொலை பண்ண ஆரம்பிக்குது. அந்த சிங்கங்கள் மரிக்குது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த சிங்கம். அந்த சிங்கங்கள் மரிச்சிருச்சு இந்த நம்ம வண்டலூர் ஜூல. ஏன் மரிச்சதுன்னா கொரோனானால. என் அருமை தெய்வ பிள்ளைகளே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. வேதம் என்ன சொல்ல? ஒரு நன்மையும். வேதம் என்ன சொல்ல? ஒரு நன்மையும் குறைபடாது. என்னங்க, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு நல்லா கேட்கணும். ஓ, எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாதா, நான் கிறிஸ்துவனா? நீ கிறிஸ்துவனா, நீ கிறிஸ்துவனா இல்லையா என்றது முக்கியம் இல்லை. நீ எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கர்த்தர் என்றால் இயேசு கிறிஸ்து. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, தேடுகிறதுனா என்ன அர்த்தம்? இப்போ இந்த பெண் எனக்கு முன்னாடி இருக்கு, இந்த பெண் எனக்கு, நான் இதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இங்கே வைக்கிறேன், நான் இதை எடுக்கிறேன். I keep it here and I take it. I did not search it because it's in front of me. இது எனக்கு முன்பாக இருக்கிறது. But the word of God says, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, தேடுகிறதுனா அந்த பெண் எங்கேயோ இருக்குது, அதை தேடி பார்த்து கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் எங்கேயோ இல்லை, பக்கத்தில் தான் இருக்காரு. ஆனால் அவரை தேடினால்தான் அவரை நீ கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. நீ அவரை தேடினால் நீ அவரை கண்டுபிடிக்க முடியும். நாம் ஆண்டவரை தேடாம உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே எல்லாமே எனக்கு வரணும், ரெடிமேட் இட்லி மாதிரி, ரெடிமேட் தோசை மாதிரி, ரெடிமேட் எல்லாமே ரெடிமேட், எல்லாமே ரெடிமேட், அதே போல எல்லாமே என்னை தேடி வரணும் அப்படின்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நன்மையால் உன் வாயை நீரை தாரே புத்தியாய், நன்மையால் உன் வாயை, உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு, ஓங்கிலமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதர் யான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதர் யான் செய்த எல்லா நன்மைகள் யாவும் மறவாதே, என்னாலுமே துதிப்பாய். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். நாம் ஆண்டவரை தேடணும், ரொம்ப முக்கியம். அதுதாங்க, நாம் ஆண்டவரை தேடுறது மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரை தேடுறாங்களான்னு சொல்லி ரொம்ப கவனமா இருக்கணும். You should be very careful to see that your children also are searching the Lord. நாம் ஆண்டவரை தேடுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரை தேடுகிறார்களா என்று சொல்லி ரொம்ப கவனமா இருக்கணும். அவர்களை உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவரை தேடுறாங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரை தேடுகிறோமா? ஆண்டவரின் சத்தத்தை கேட்டார்னா, யாருடைய சத்தத்தை கேட்பார்னா, ஆண்டவரை தேடுகிறவர்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்பார். என் அருமை தேவ பிள்ளையே, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும், நானும் என் வீட்டாருமோ என்றான் கர்த்தரை சேவிப்போம், நீயும்
சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் செய்த கண்டு ஜீவிப்பாயா, கர்த்தர் செய்த யாவும் கண்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். சொல்லுங்க, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, எவ்வளோ கடினமான பாதையின் வழியாக கர்த்தர் நம்மை நடத்தினாரே, நம் பாதையிலே காப்பாற்றி கர்த்தர் நடத்தினாரே. ஆண்டவர் செய்த நன்மைகளை பார்த்து அவர் பின்பாக செல்வீர்களா என்று சொல்லி சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க செவிக்க மாட்டீங்க, நீங்க ஆண்டவரை விட்டு விலகி போவீங்க அப்படின்னு யோசுவா சொல்றாரு. சொல்லிட்டு சொல்ற, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். எவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களும் அவர் செய்தார். என்ன சொல்ல, மாபெரும் அடையாளங்களும் அதிசயங்களும் செய்த ஆண்டவரை சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. சொல்லுங்க, மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட ராஜாவை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆமென். எத்தனையோ கடினமான பாதைகள் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி வந்தது போல நம்மை கூட அநேக கடினமான பாதைகள் வழியாக நடத்தினார். அவருடைய நாமத்துக்கு
ஸ்தோத்திரம். மாபெரும் அடையாளங்கள்லாம் செஞ்சீங்க ஆண்டவரே, மாபெரும் அதிசயங்கள்லாம் செஞ்சீங்க ஆண்டவரே. நம் பாதையில காப்பாற்றி கர்த்தர் நீர் நடத்தினீர். பயங்கரமான பாதையிலே, நம் பாதையிலே நீர் நம்மை காப்பாற்றி நடத்தினீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இது நாளத்திலிருந்து கர்த்தரை துதிங்க. இதுதாங்க உங்களுக்கு நன்மை வரும்படி நீங்க செய்கிற முயற்சி. faith, விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியுமாய் இருக்கிறது. இது எனக்கு முன்னாடி இல்லை, ஆனா ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், அவர் எனக்கு கொடுத்துட்டாரு, இது இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா அது நிச்சயமாவே இல்லை. ஏன்னா இது இருக்கு, ஆனா நிச்சயமாவே இது இல்லை. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தா அது நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையை நீ சாதாரணமாக எண்ணாதே. நம் பாதையிலே நம்மை காப்பாற்றி நடத்தின நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதோ விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியுமா இருக்கிறது. நம்புறேன், நான் ஆண்டு கேட்ட ஆண்டு எனக்கு செஞ்சுட்டாரு. நான் ஆண்டவரே இன்னைக்கு முழுமையா எனக்கு ரத்த கொட்டில மூடும் என்று சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தை ரத்த கொட்டில மூடினார். போக்குல வரத்திலும் எங்களோட கூட இருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்க. ஆண்டவர் போக்குவரத்தில் உங்களோட கூட இருக்கிறார். விசுவாசம், எஸ் சொன்னோம், ஆண்டு செஞ்சார். ரத்த கோட்டையில மூடினார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் நம் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். எம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இந்த உலகினில் இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகினில் இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்க மாட்டார், தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்க மாட்டார், தூங்க
மாட்டார். என் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்க மாட்டார், தூங்க மாட்டார். அற்புதங்கள் எனக்கு செய்து முடிப்பார். ஆச்சரியங்கள் எனக்கு நடந்திடுமே. அவர் சமூகம் நான் வந்திருக்கிறேன். எனக்காக எல்லாம் செய்வாரே. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நேரம் கொண்ட வாக்குத்தத்தம் நம்மை சூழ்ந்து கொள்ள விசுவாசத்தால் உறுதி கொள்வோம். விரைந்து முன்னேறிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். இந்த வருஷம் 2021 எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதை குறித்து நான் இப்ப பேச வரல. அது எப்படின்னா எடுத்துட்டு போட்டோம், அது எப்படின்னா இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம எடுக்கணும். சரி, ஓகேங்க, இந்த 2021 எப்படி இருக்கும் போது பாஸ்டர் கேன் எக்ஸ்பிளைன் இட் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வரல. நான் ஒன்றை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். எதை குறித்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன்னா, உன்னுடைய நம்பிக்கையின் தேவன் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னாரே, அது இந்த நாட்களில் நடக்காதோ? இந்த நாட்களில் நடக்கும்படி இருக்கிறதே, அதை நீ விசுவாசிக்க மாட்டாயா? நீ நம்ப மாட்டாயா? என் அருமை தேவ பிள்ளையே, வார்த்தைகளிலே வல்லமை உண்டு. வெறும் வார்த்தையில வல்லமை இல்லை. என் பேப்பர் கூட தான் வாசிக்கிறோம், அது வார்த்தை தானே. அந்த வார்த்தையை சொல்லலை நான், தேவ வார்த்தை. The word of God is God power. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தில் 2 வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒன்று, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களை நடக்க பண்ணுவார். 2வது வாக்குத்தத்தம் தான், பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்ததை விடுவிப்பார். 2 வாக்குத்தத்தம் இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ முதல் வாக்குத்தத்தத்தை நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த முதல் வாக்குத்தத்தம் வந்தால் தான் இந்த 2வது வாக்குத்தத்தம் நமக்கு தேவை. பறந்து காக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? நம்ம கிட்ட ஏதாவது இருந்தால் தான் அதை பறந்து பறந்து காக்கணும். ஸோ நமக்கு ஏதாவது இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தத்தை முதல்ல எடுத்துருவோம். ஆண்டவர் இன்னைக்கு நீ சொன்ன மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். சங்கீதா புஸ்தகத்தில் 66ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் எனக்கு முன்னாடி தான் இருக்கு. இங்கே ஏகவாயிரையில் எனக்கு முன்னாடி தான் இருக்கு. வந்தவுடனே இந்த வார்த்தை தான் என் மனசுக்குள்ள வந்துச்சு. இந்த வார்த்தை தான் ஆணித்தரமா எனக்கு இதயத்துக்குள்ள ஈட்டி பாயிற போல பாஞ்சிச்சு. வார்த்தை பாயமா? ஆமா, பாயம். என்னதான் அம்மையாய் தேவன் எனக்கு சொல்லி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். விசுவாசம் இல்லாத நிலைமை, இந்த சோர்ந்து போன நிலைமை, சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் எதிராயிருக்கிறது. இந்த எதிரான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வந்து என்ன சொல்றாரு? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஹபகுக் தீர்க்கதரிசி கூட இப்படிப்பட்ட கோவிட் அவங்களுக்கு வரல அந்த நாட்கள்ல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான், எல்லாம் இழந்து போன நிலைமை. அந்த நிலைமையில அவர் சொல்றாரு, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை
திடப்படுத்துவார். என் கால்களை பலப்படுத்துவார். ஏன் கால்களை பல? அன்னைக்கு நம்மக்கிட்ட வண்டியில், வாகனங்களில், ஃப்ளைட்டில், காரில், பைக்கில், சைக்கிளில், குதிரைகள், ஒட்டகங்கள், யானைகள் இப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் கழுதைகள், இப்படி இவைகளில் தான் டிராவல் பண்ணுவாங்க. டிராவலிங்க்கு என்ன வச்சுருந்தாங்க? குதிரைகள் வச்சுருந்தாங்க, சேரியட்ஸ், அழகான ரதங்கள், குதிரைகள், அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஸோ இந்த அப்படிப்பட்ட குதிரையில் ஏறணும்னா, நீ குதிரையில் ஏறுவீங்களா? என்ன ஏற சொன்னீங்கன்னா என்னால் ஏற முடியாது, கண்டிப்பாக விழுந்துருவேன். ஆனால் அந்த நாட்களில் ராஜாக்கள், வயதானவர்கள் கூட இறந்தாங்களா அந்த குதிரையில், ஓடி போய் குதிச்சு. நான் சர்க்கஸில் தான் குதிரையில் ஏறதை பார்த்துருக்கலாம். ஆனால் அதுக்கு காலில் பலன் வேணுமா வேண்டாமா? வேண்டும். உன்னை உயரத்தில் நடக்கும்படி பலன் எல்லாமே காலில் தான் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ஏசி காரில் உட்காந்தீங்கன்னா வேற இடத்துக்கு போவீங்க, ஃப்ளைட்டில் உட்காந்தீங்கன்னா வேற இடத்துக்கு போறீங்க. ரொம்ப நடக்க வேணாம், அவங்களை தூக்கிட்டு கூட கொண்டு போயிடலாம். ஆனால் அந்த நாட்கள் அப்படி இல்லைல்ல தேவப்பிள்ளை. ஆண்டவராகிய கர்த்தர் என்பேன். அப்போ எனக்கு முதல்ல தேவை என்ன? ஆசீர்வாதம், என் காலில் பலன். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் என்பேன். அவரின் கால்களை, மான் கால்களை, மான் உடைய காலை எவ்வளோ அருமையா அழகாய் நிற்கிறது. இந்த மான் கால்களை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். இந்த சாதாரண புள்ளிமான், அந்த மானை குறித்து சொல்லலை. காடுகளிலே மலை பாங்கான இடத்திலே இருக்கிற ஒரு மான். மலைப்பாங்கான இடத்துல ஒரு ஆடு கூட இருக்கும். அது ரொம்ப கிளிப்ஸில், ரொம்ப நடக்க முடியாத பாதையில் அழகாய் நடக்கும். இங்கேருந்து குதிச்சுதுன்னா கரெக்டாக அந்த கால் அதை பிடிச்சிக்கும். அவ்வளோ உறுதியான கால். ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்கள். இங்கிலீஷில் போட்டிருக்கு, He shall make me walk in my high places. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே கர்த்தர் நடக்க பண்ணுவார். அப்போ என்னுடைய உயர் ஸ்தலங்கள் என்ன? நான் சாதாரணமானவன் தானே, நீங்களும் சாதாரணமானவங்க தானே. நம்முடைய உயர் ஸ்தலம் என்ன தெரியுமா? நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற உயரம். ஸோ இந்த 2021 நீ கர்த்தருடைய வார்த்தை கேளு தேவ பிள்ளையே. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க அருமை தேவ பிள்ளைகளே. இந்த 2021 இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் 3rd wave வருமா, 4th wave வருமா, 5th wave வருமா அப்படின்னு சொல்கிற நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறது. என்ன சொல்ற ஆண்டவரே, இந்த நாட்களில் என்னால் உன்னை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. தேவனே, எத்தனை பேர் இன்னைக்கு உயர வேணும்னு சொல்லி இன்னைக்கு போராடி கொண்டு இருக்கிறீங்க? நான் எப்படியாவது உயரத்தில் போனோம், என்னை சுற்றில் இருக்க ஜனங்களை பார்க்கலும் ஆண்டவரை உயர்த்தணும். நான் வெட்கப்பட்ட தேசத்தில் கர்த்தரனை பலுக செய்யணும். நான் வெட்கப்பட்ட தேசத்தில் கர்த்தரனை பலுக செய்யணும். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எந்த ஜெப வேலை தேடி வந்தேன். இந்த ஜெப நேரம் தானே இது. அவங்க இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கணும்னா ஜெபம் கண்டிப்பா தேவை. அதனாலதான் விடாம இந்த வாரம் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கேன். எந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை
மீட்டீடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கிறேன் நாதா, இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, இந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். இந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஜெப நேரத்திலே வந்திருக்கிறோம். இந்த 2021 கர்த்தர் எங்களை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கும்படி கர்த்தருடைய சன்னிதானத்தை நம்மை அர்ப்பணிப்போம். வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன், நீ சொன்னது என் வாழ்வில் நடக்கணும் என் ராஜாவே, உங்களாலே எல்லாமாகும், நீ சொன்னால் எல்லாமாகும். ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, அது நடக்குங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னா இந்த 2021 நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அவர் ஒரு வார்த்தை சொன்னா இந்த 2021 நீ சுகமாயிருப்பாய். அவர் ஒரு வார்த்தை சொன்னா நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் காப்பாற்றப்படுவீர்கள். அவர் ஒரு வார்த்தை சொன்னா நீங்களும் உங்க குடும்பமும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற உயர் ஸ்தலங்களிலே நீங்க நடப்பீங்க. உங்க கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஒரு வார்த்தை சொன்னா உங்க கால்களில் பலம் வந்துடும். சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆண்டவரே, மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். சொல்லுங்க, துன்பம் மாறிடும், துக்கம் மாறிடும், துன்பம் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. சொல்லுங்க, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, எனக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை
எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்க வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களின் தெருக்களிலே மகிமை, உங்களுடைய ஜனங்களின் வீட்டிலே உங்க மகிமை இந்த நாளிலே இறங்க வேண்டுமே. இந்த நாளிலே இறங்க வேண்டுமே. அற்புதங்கள் ஏராளம் செய்யும் நீர், அதிசயங்கள் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாய் மாறும். ஸோ முதலாவது வாக்குத்தத்தம் என்ன எடுத்துக்கணும்னா, என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் இந்த வருஷம் நடக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷம் யாந்திரோ காணியாந்திரோ கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சொன்னால் அதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டா நிற்கும். நிற்கிறதெல்லாம் நிற்காததெல்லாம் நிற்கும். ஹல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுங்க, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. நீ சொத்தமாகி என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்பாய். நீ விசுவாசிப்பாயே, தேவ மகிமை காண்பாயே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே
எல்லாமே செய்து முடிப்போம். கமான் சொல்லுங்க. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. இந்த வருஷம் பிரச்சனைகள் கஷ்டங்களே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளின் தேவனா இல்லையா? ஆண்டவருடைய கிருபை மாறிடுச்சா? ஆண்டவருடைய கிருபை இல்லாம இருக்கிறோமா? ஆண்டவருடைய ரகசிய வருகை வரும் வரை அவருடைய கிருபை நம்மோட கூட தான் இருப்பார். அவருடைய கிருபையின் பேர் தான் இயேசு கிறிஸ்து ஆவியானவர். ஆவியானவர் எங்க எங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்க எங்க என்ன உண்டு? அற்புதங்கள் நடக்கும். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆண்டவரே ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பெய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பெய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆமென். சோ இந்த நாளிலே விசுவாசிப்போம். முதல் வாக்குத்தத்தம், ஆண்டவராகிய கர்த்தர் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்ன நடக்க பண்ணுவார். இப்படிப்பட்ட பேண்டமிக் சிச்சுவேஷன்ல, இப்படிப்பட்ட கடினமான நேரத்தில், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஜனங்களுடைய இதயத்துல பயம். கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டிவியில் என்ன சொல்லியிருக்காங்க, படுக்கைகளை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிள்ளைகள் ஆஸ்பத்திரிக்கு அநேகர் சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி டிவியில் சொல்லிக்கொண்டே இருக்காங்க. இந்த 3வது அலை கொடிய அலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஜனங்களுடைய இதயத்துல பயம். காரிருள், பூமி இருள், கொரோனாங்கிற இருள் வந்து சூழ்ந்திருக்கிறது. ஜனங்களை பயம், காரிருள் சூழ்ந்திருக்கிறது. பூமி இருளும் ஜனங்களை காரில் மூடும். அப்போ ஜனங்களை மூடிடுச்சு. என்ன மூடிடுச்சு? இருளும் காரிலும் கோவிட் அலை. ஆனா அலைகள் வந்தாலும் என் தேவன் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். அப்பா ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா யாரும் இல்லை. நீ மாத்திரம்தான் எங்க தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஜெபத்தை விடாம போராடி ஜெபிக்கிற நேரம் இது. இந்த நாட்களிலே ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, பாதுகாப்பு என் கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க. நீர் மாத்திரம் கேடகமாம் ஆவி எங்கும் மக்காடி பணியம். நீர் மாத்திரம் எந்த நாத்மனேசருமையாதிக்கிறேன். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல நாத்துமா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த ஆராதிக்கிறேன். நீரன் பலனும் என் கேடகமாம் என் ஆவி என்றும் ஓமக்காடி பாணியம். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் எந்த ஆத்மனேசருமை ஆராதிக்கிறேன்.
ஆராதிக்கிறேன். நீரன் பலனும் என் கேடகமாம். சொல்லுங்க, நீரன் பலனும். ஆண்டவரே, நீரன் பலனும் என் கேடகமா இருக்கிறீர். எனக்கும் என் குடும்பத்துக்கும் சொல்லுங்க. நீர் மாத்திரம் எந்த நாமநேசரும் ஆராதிக்கிறேன். As the deer panteth for the waters, my soul longeth after you. You alone are my heart's desire, and I long to worship you. You alone are my strength, my shield. To you alone may my spirit beat. You alone are my heart's desire, and I long to worship you. You alone are my strength, my shield. To you alone may my spirit beat. You alone are my heart's desire, and I long to worship you. மனதுருகம் தெய்வமே ஈசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோதரிப்பேன். மனதுருகம் தெய்வமே ஈசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோதரிப்பேன். நீங்க நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஈசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோதரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஈசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோதரிப்பேன். ஆண்டவரே, எங்களுக்காக பாடுபட்டீர், நொறுக்கப்பட்டீர், அடிக்கப்பட்டீர், உடைக்கப்பட்டீர். எங்களுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களுக்கு கனம் உண்டாகும்படி, எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்படி உம்முடைய கரம் ஆண்டவரே வேதனையை சகித்தது. உங்களுடைய இதயம் வேதனையை சகித்தது. உங்களுடைய சரீரமெல்லாம் வேதனை மாறினால் உம்மை அடித்தார்கள். ஆமென். என்னங்க, ஒருவேளை ஆண்டுடைய நாட்கள் ரொம்ப சீக்கிரமாய் வருகிறது என்று நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோட கூட நான் வாழ்ந்தால் போதும். இதான் என்னுடைய பாடலாக இருந்தது. இப்பொழுதும் என் பாடல், எப்பொழுதும் என்னுடைய பாடல். என் அருமை தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் என்ன வேணா சம்பாதிக்கலாம், எதுவுமே நமக்கு நிலைக்காது, எதுவுமே நம்மோட கூட வராது. நம்ம கூட வர்றது ஒன்றுமில்லை. ஆனா இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையின் காரியங்களை கர்த்தரை தேடி ஆண்டுக்காக வாழுகிறது தான் வாழ்க்கை. ஆண்டுடைய அன்பை உணர்ந்து ருசித்து பார்த்து வாழுகிறது தான் வாழ்க்கை. ஆண்டவர் செய்கிற நன்மை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி சொல்றதான் வாழ்க்கை. முதுகை பார்த்து வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் மொத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் மொத்தம் செய்வேன். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவருடன் நான் வாழ்ந்தால் போதும். நிச்சயமா மோட்ச வீட்டை சேர்ந்தால் போதும், நிச்சயமாய் மோட்ச வீட்டை சேர்ந்தால் போதும். மகிமை
மகிமையில் அவருடன் நான் வாழ்ந்தால் போதும். மகிமையில் அவருடன் நான் வாழ்ந்தால் போதும். முற்கிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து பொற்கிடம் சூட்டி நானும் அகமகிழ்வேன். முற்கிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து முற்கிடம் சூட்டி நானும் அகமகிழ்வேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவருடன் நான் வாழ்ந்தால் போதும். நிச்சயமா மோட்ச வீட்டை சேர்ந்தால் போதும். நிச்சயமாய் மோட்ச வீட்டை சேர்ந்தால் போதும். மகிமையில் அவருடன் நான் வாழ்ந்தால் போதும். மகிமையில் அவருடன் நான் வாழ்ந்தால் போதும். பாஸ்டர், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரு. அதை விட்டுட்டு வேற எங்கெல்லாம் போயிட்டு என்னென்ன பண்றீங்களே? என்ன தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். இந்த ஆராதனை நேரத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம நடத்துகிறார். It is the Holy Spirit who's teaching us how to worship and how to pray. பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஜெபிக்கணும், எப்படி ப்ரே பண்றதுன்னு கத்து கொடுக்கிறாருங்க. நீங்க எடுத்த உடனே இதுக்கு வேணும் அது வேணும் கேட்க கூடாது. உண்மையா இதயத்துல இருந்து ஆழத்துல இருந்து நீ ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு, உன் மன இருதயத்தில் வேண்டுதல்கள்லாம் நான் நிறைவேற்றுவேன். தாவீதை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரு? என் இதயத்துக்கு ஏற்ற தாவீது, oh my a man of my own heart. அந்த பேரு நீங்களும் நானே எடுக்கணும். இந்த உலகத்துல எவ்வளவு சம்பாதிக்கலாம், எல்லாம் வேஸ்டா போயிடும். ஆனா ஆண்டவருடைய அன்பு வேஸ்ட் இல்லை. ஆண்டவருக்காக நம்ம செஞ்ச காரியங்கள்லாம் வேஸ்ட் இல்லை. ஆமாங்க, ஆண்டு என்ன உள்ளத்தில் அழைச்சி ரொம்ப வருஷங்கள் இல்லை, 2002 2003 தான். இன்னைக்கு nearly about 17-18 years. சின்ன வயசுல இருந்து கூட என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கலாம், ஆனா அழைக்கல. பட் இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக நான் செய்த ஊழியங்களிலே குறையிராதபடி என்னால் செய்ய முடிஞ்சது. அதற்கு உதவி செய்தது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். கர்த்தரை துதிக்க கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு? கற்றுக் கொடுத்தார். The Lord taught me how to praise Him. கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால அந்த கற்றுக் கொடுத்ததிலே நான் நிலைத்திருந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சேன். அன்று துதிக்க 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 தேவ வல்லமை இறங்கிச்சு. அன்று துதிக்க 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 தீர்க்கதரிசனங்கள் வார்த்தைகள் வந்தது. அன்று துதிக்க 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 நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்படிதாங்க தாவீது நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிற இயேசு கிறிஸ்துவை குறிச்சு. ஆமென். சங்கீதம் 30ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தாவீது தனக்காக ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்றாரு. ஆனா அவருக்காக ஜெபம் பண்ணல, இயேசு கிறிஸ்துக்காக ஜெபம் பண்ணாரு. அதுல போட்டிருக்கேன், கர்த்தாவே என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் நம்மை துதிக்கிறேன் என்று தாவீது சொல்றாரு. ஆனா தாவீது தனக்காக சொல்லல, அவருக்கு தெரியல. ப்ராஃபஸி, இட்ஸ் தீர்க்கதரிசனம். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இதயத்தை அவர் அப்படியே கொட்டுறாரு. கர்த்தரை துதிக்க 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 அந்த இதயம் வரும். நினைச்சு பார்க்க முடியாத நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இறங்குவார். மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறு போல என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி கதறுகிறது. மான்கள் எப்படி நீரோட வாஞ்சித்து கதறுமா? ஆண்டு இடத்துல ஒரு சத்தம் போட்டு கூப்பிடுமா மான்கள். கண்டிப்பா தாவீதுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கு. என் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, காடுகளை மேய்ச்சார்ல. அதனால தாவீதுக்கு எப்படி தெரியும்? ஆடுகளுக்கு தண்ணீர் வேணும், மான்களுக்கும் தண்ணீர் வேணும். ஸோ மான்கள் ஆடுகள் பக்கத்துல மேய்ச்சிட்டு இருக்கோம். ஆனா சடனா தண்ணி வேணும்னா, ஆடுகளுக்கு தண்ணி வேணும்னா தாவீதுனால அந்த தண்ணீரை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மானு கத்துட்டோன்னு காத்துட்டு இருப்பாரு.
அப்ப சடனா அந்த மான் தண்ணிக்காக ஏங்கி அப்படியே கத்தரை நோக்கி கூப்பிடும். மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறும் போது ஒரு தேவ தூதரை கத்தர் அனுப்புவார் வானத்திலிருந்து. நான் சொல்றேங்க, நான் கற்பனையில சொல்றது போலதான் சொல்றேன், ஆனா இதுதான் நடந்திருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுது? மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறும். நமக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். என்ன டிஸ்கோ சேனல்லாம் பார்ப்பேன், அது ஒரு மாதிரி சத்தம் போடும். அப்பொழுது ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்பாராம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே தாவீது காத்துட்டு பாரு, இந்த சத்தம் போட்டுதாமான்னுட்டு. போட்ட உடனே தாவீது பின்னாடி போலாம், மான்களுக்கு பின்னாடியே போலாம். ஸோ அப்போ தேவதூதன் இறங்கி வருவாராம், அந்த மான்களை கூட்டிட்டு போவாங்களாம். எங்க கூட்டு போவாங்க? தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போவாங்க. அப்பொழுது தாவீதும் தன்னுடைய ஆடுகளை தண்ணீர் அண்டை கூட்டு போவார். இது என்ன எழுதியிருக்க பைபிளே? எழுதலைங்க, நான் சும்மா ஒரு கற்பனையில சொல்றேன். இதுதான் உண்மை. ஆமென். நீங்கள் வாஞ்சித்து கதறீங்களா ஆண்டவரே? அந்த சத்தம், மான்கள் கூப்பிடுகிற அந்த சத்தத்தோட நீங்க கத்தி கூப்பிடுறாய ஆண்டவரே, துதியில தான் அது வருங்க, தானே வருங்க. உங்களுக்கு தெரியாம வரும், உங்க உள்ள இருந்தே வரும். துதிக்க துதிக்க துதிக்க. ஏன் பாஸ்டர் இவ்வளவு நேரம் பாட்டு பாடுறீங்கன்னா, இதுல எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த பாடல் ஆவியானவருடைய ஆராதனை பாடல்கள்ல இருக்கிற வல்லமைய உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. பிசாசுகளை துரத்துகிற வல்லமையெல்லாம் எப்படிலாம் பெற்றுக்கொண்டேன்னு எனக்கு தான் தெரியும். நான் கத்தரை துதிக்க 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 பிசாசுகளால நிற்க முடியல என் பக்கத்துல. ஏன்னா கத்தரை நான் துதிக்க 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 பிசாசுகள் ஓடிடுது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் துதிக்கிற மனுஷனோட கத்தர் இருப்பார், கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார். கத்தரை துதிக்கிற மனுஷன் பக்கத்துல தேவதூதர் அன்னையர் இருப்பாங்க. ஹல்லேலூயா. சோ கர்த்தரை துதிக்கிற மனுஷனோட நீங்க இருக்கும்போது என்ன நடக்குன்னா, அவரோட கூட இருக்கிற தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த துதியின் இடத்துல இருக்கும்போது அங்க என்ன வரும்? நிறைய தேவதூதர்கள் வந்து இறங்கி யாருக்கெல்லாம் உதவி வேணுமோ உதவி செய்வார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறோம், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கிறேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இயேசுவை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இயேசுவை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். அவன் உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கிறேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கிறேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கிறேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கிறேன். கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை காத்திடுவார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கிறார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கிறார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறோம், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கிறேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இயேசுவை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இயேசுவை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜெபத்துக்கு மாத்திரமல்ல, இந்த 3வது அலையிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி, அது 4 வந்தாலும் 5 வந்தாலும் 6வது வந்தாலும் என் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த நாட்கள் எல்லாம் கடந்து போகும்படி கிருபை செய்வார். ஆனால் நீங்கள் உங்கள் காலர் டியூன்ல உங்களிடத்தில் ஒருவேளை
தெரியாதவங்களுக்கு சொல்றேன், ஒரு பாடலை வச்சிங்க. என்ன பாட்டுனா, காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. நீங்க போய் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த பாடல் யூடியூப்ல எங்கேயாவது இருக்கும். ஆமென். அந்த பாடலை வச்சிங்க. இந்த அலைகள்லாம் தாண்டிடலாம், நீங்களும் உங்க குடும்பத்தை தாண்டிடலாம். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், ஆண்டவரே இந்த உம்முடைய நாமத்தை வைத்து சொல்லுகிறபடி நான் நிறைவேற்ற மாட்டேன். அது எங்களுக்கு உண்டானது அல்ல, உனக்கு உண்டான மகிமை. ஆமென். காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன். 3ஆவது அலையா இருந்தாலும், 4ஆவதா இருந்தாலும், 5ஆவதா இருந்தாலும், 6ஆவதா இருந்தாலும் நம்புவேன். இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் பரினும் நிதியம் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் பரினும் நிதியம் தேவன் தாங்கினாரே. நேச கொடியன் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கொடியன் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. இதெல்லாம் அலைகளையும் நீங்கள் தாண்டி நீங்கள் எல்லாம் கடந்து போய் நீங்கள் இருக்கிறதை, நீங்களும் உங்கள் பிள்ளைகள் இருக்கிறதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரு தீங்கும் உங்களுக்கு நடக்காது. Don't worry about anything. In everything you shall thank the Lord for the great things what he has done. கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளுக்காக கர்த்தரை துதிப்பாய். என்ன சொல்லுவீங்க? என்னை எண்ணி துதி செய்வாய், இன்னல் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே. என்ன சொல்லுவீங்க? இந்த அலைகள் எல்லாம் தாண்டி கோவிட்லாம் முடிஞ்ச பிறகு இந்த பாடலை பாடுவீங்க. ஆண்டவர் எங்களை பாதுகாத்தாருன்னு சொல்லி. Come on.
வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசுக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசுக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், நெருங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. ஆமென். யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பிரச்சனைகளாக இருக்கிறாயா? எலியாவின் தேவன் இருக்கிறார். எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில். என்னை என்னை துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம்போயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்போயமே. இந்த இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. God bless you. இப்பொழுது ஜெபிப்போம். பிதாவே, வானங்களை பூமியை உண்டாக்கி நீங்கள் தேவனாய் கர்த்தாவே, நீர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பிதாக்களின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். The Lord shall increase you 1000 times more than what you are now. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே துதிங்க. அப்போ ஆண்டவரே, இந்த 3வது அலை 4வது 5வது 6வது எல்லாவற்றிலிருந்தும் நீர் எங்களை காப்பாற்றி உம்முடைய ரட்சிப்பை காண்கின்ற வல்லமையை கத்த நீர் எங்களை காணும்படி செய்ய வல்லவராயிருக்கிற தயவுக்காக நன்றி. தடைகளை எல்லாம் உடைத்து போடுகிறோம். ஆமென். தெய்வீக கரம் ஒவ்வொருத்தர் மேல இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பை பலப்படுத்தாண்டவரே. ஆமென். ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று, என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வீணை பொருள் அருளும் மேலான. தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வீணை பொருள் அருளும் மேலான. என் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. Hallelujah. God bless you. Let the power of God be upon you. கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இருக்கட்டும்.
பாதுகாவலின் வல்லமை. இந்த நாளிலே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு இந்த 2021 ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பலன். அவர் நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்கள், நம்முடைய உயர் ஸ்தலங்கள் நம்மை நடக்க பண்ணுவார். நமக்கு ஆண்டு வச்சிருக்கிற உயர் ஸ்தலங்களை நம்ம எல்லாரையும் நடத்துவார். விசுவாசம் பாதுகாவலோடு இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. Amen.